ஒரு காலத்தில் ஒரு பெரிய பசுமையான காட்டுல ஒரு முயலும் ஒரு ஆமையும் இருந்தாங்க. இருவரும் நல்ல நண்பர்கள். எப்பவுமே ஒருத்தரை ஒருத்தர் கிண்டலாய் பேசிக்கிட்டு நண்பகத்தை அனுபவிப்பாங்க. ஒரு நாள் முயல் சொல்ல ஆரம்பிச்சது, ஏய் ஆமை, நீ எவ்வளவு மெதுவா நடக்கிறே, உன் நிறம் கூட கருப்பு, உன் முதுகுல இவ்வளவு பெரிய சுமை இருக்கு. நான் இருந்தா 2 நிமிஷத்துல ஓடி முடிச்சிருப்ப அப்படின்னு சிரிச்சது. அது குட்டி ஆமை சிரிச்சு சொன்னது, ஏய் முயலே, உனக்கு தெரிஞ்சா உன் காதுகள் எவ்வளவு நீளமா இருக்கு பாரு, வானத்தையே தொட்ட மாதிரி. அதுக்கு மேல் சிறிது காற்று வீசினாலே பயந்து தப்புழே அப்படின்னு சிரிச்சது. ஹா 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 அப்படி அவருக்குள்ளே எப்பவும் நகைச்சுவையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் முயலுக்கு ஒரு யோசனை வந்தது. அது ஆமையிடம் சொன்னது, ஏய் ஆமை, நீ என்னை எப்பவுமே கிண்டல் பண்றே, நாம் ஒரு போட்டி போடலாமா? ஆமை கேட்டது, என்ன போட்டி? முயல் பெருமையா சொன்னது, ஓடு போட்டி. யாரு வேகமா ஓடுறாங்கன்னு பாப்போம். ஆமை சின்ன சிரிப்போட சொன்னது, இல்ல யாரு வேகமா ஓடுறாங்கன்னு வேண்டாம், யாரு முன்னாடி இலக்க அடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். முயல் மனசுக்குள்ள நினைச்சது, அது அதேதான், அதே வழிதான் வெல்ல சொல்றது அப்படின்னு சம்மதிச்சது. அந்த போட்டிக்கு ஒரு நாள் வச்சாங்க. நாள் வந்தாச்சு. இருவரும் தொடக்க புள்ளியில நின்றாங்க. அவன் ரெடி செட்டு போ. போட்டி ஆரம்பிச்சாச்சு. முயல் மிக்க வேகமா ஓடிச்சு. பாதியிலே வந்தாச்சு. திரும்பி பார்த்தா ஆமை எல்லாம் தெரியலையே. சுற்றி பார்த்தா பச்சை புல்லும் காய்கறிகளும். முயல் நினைச்சது, ஆமையை வச்சு இப்போ 2 மணி நேரம் ஆகும் வரத்துக்கு, நம்ம சின்ன சாப்பாடு போடலாம். அப்படி சாப்பாடு பண்ணி வயல் நிரம்பி முயல் விழிப்போட சொன்னது, ஆமை இன்னும் வராமலையே, சின்ன தூக்கம் போடலாமே, நான் எழுந்ததும் ஜெயிச்சிடுவேன். அடுத்து முயல் ஆழ்ந்த தூக்கத்துல விழுந்தது. இதோ ஆமை மெதுவா மெதுவா காலடிகள் வச்சு முன்னேறிக்கிட்டு வந்தது. முயல் தூங்குறது பார்த்தது, ஆனா அதை கிளப்பல. மெதுவா முன்னேறி போய் இலக்கை அடைந்து நிற்கும் சமயத்துல முயல் கண் திறந்தது. முயல் தன்னோட பேராசையால மனதை கலங்கிட்டது. ஓஹோ, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன், இப்போ ஜெயிச்சுட்டுப்பான்னு தெரியலையே. இப்போ அவன் ஓடிச்சு முடிவு புள்ளிக்கு வந்தப்போ ஆமை அங்க நிக்குது, சிரிக்குது. முயல் மான் நமான் என்றது. அது புரிந்தது. அவசரமா மிகுந்த நம்பிக்கையோடு இருந்ததால தான் தோற்றேன் என்று. பாடம் மெதுவா ஆனால் சீராக முயற்சி பண்ணினா வெற்றி நிச்சயம். மிகுந்த தன்னம்பிக்கையும் அலட்சியமும் நஷ்டத்துக்கு வழிவகுக்கும்.